ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் நிலம் சம்பந்தமான பதிவேடு, சிட்டா மற்றும் புலப்படம் போன்ற நில ஆவணங்களை இனி தனித்தனியே நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கும்படி ஒரு வசதியை தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய சேவை சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் நிலம் சொத்து தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் புதிய இணைய சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழே செயல்படும் நிலவரி திட்ட துறை இந்த டிஜிட்டல் வசதிகளை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் நில உரிமையாளர்கள் தங்கள் நிலம் தொடர்பான ஆவணங்களை ஒரே தளத்தில் தெளிவாகவும் விரைவாகவும் பெறும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த நில ஆவணம், அதாவது இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட் என்ற சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுல பதிவேடு, சிட்டா மற்றும் புலப்படம் போன்ற முக்கிய நில ஆவணங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதனால பல்வேறு இடங்கள்ல தனித்தனியா ஆவணங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரே இடத்துல முழுமையான நில ஆவணங்களை அறிய முடியும். மேலும் பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்பர் என்ற சேவையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட புல எண்ணில் கடந்த காலங்களில் நடைபெற்ற பட்டா மாற்றங்கள் குறித்த விரிவான தகவல்களை இந்த சேவையின் மூலம் அறிய முடியும். இந்த வசதிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். ஸோ இந்த e-service.tngov.in என்ற இணையதளத்தில் தங்களது நில விவரங்களை பதிவு செய்து ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை பார்வையிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், இதன் மூலம் நில உரிமை தொடர்பான தகவல்களை டிஜிட்டல் வடிவில் பாதுகாப்பாக பெற முடியும் என்றும் சொல்லப்படுது. பட்டா மாறுதல் விவர அறிக்கையை பெற விரும்புவோர் tamilnilam.tn.gov.in என்ற பகுதியை தேர்வு செய்து நில விவரங்கள் மற்றும் தேதியை பதிவு செய்ய வேண்டும். இந்த சேவைக்காக ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 50 கட்டணமும் ரூபாய் 60 செயலாக்க கட்டணமும் இணையம் மூலம் செலுத்த வேண்டும். விண்ணப்பித்த பிறகு முந்தைய பட்டா மாற்றங்களின் முழு விவரங்களையும் கொண்ட அறிக்கை பதிவிறக்கம் செய்யலாம் என அரசு தெரிவித்துள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது தமிழக மக்களுக்கு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரம் ஒரு இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நிலம் தொடர்பான ஆவணங்களை பதிவிறக்க ஒரு வெப்சைட்டில் போய் தேட வேண்டியதாக இருக்கும். பட்டா எடுக்கிறதுக்கும் ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ பட்டா சிட்டா அடங்கல் எடுக்கணும்னா கூட நம்ம ஒரு வெப்சைட் நாட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் இனி வருங்காலங்களில் நீங்கள் e-service.gov.in என்ற வெப்சைட் மூலமா நீங்கள் எல்லா விவரத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பதிவேடு, பட்டா, சிட்டா, அடங்கல், பட்டாவுடைய முழு விவரம், பட்டா யார் பேரில் மாறி இருக்குது, கடந்த வருடங்கள் முன்னாடி இதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்துச்சு, அதாவது இந்த ஈசி போலவே விலங்கு சான்றிதழ் நம்ம பெற்றோம்னா அதில் என்னென்ன, அதாவது யார்கிட்ட இந்த நிலம் இருந்துச்சு, லோன் வாங்கியிருக்காங்களா இல்லையா, இந்த கண்டிஷனில் இப்போ நீங்கள் வாங்குற கண்டிஷனில் என்ன நிலத்தின் மேலே யாராவது பேரில் இருக்குது, யார் லோன் வாங்கியிருக்காங்க, இது போல விவரங்களை பெற முடியும். ஸோ இது சம்மந்தமாக பட்டாவுக்கு அந்த மாதிரி விவரங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இனி வருங்காலங்களில் நீங்கள் பட்டாவுக்கும் இது போல விவரங்களை பெற முடியும். இதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்துச்சு, இனிமேல் யார் பேரில் இருக்குது, ஸோ எவ்வளோ நிலம் இருக்குது, சர்வே நம்பர் என்ன அப்படின்ற முடிவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நில வரைபடம், புகைப்படத்தையும் நீங்கள் ஈஸியாக இந்த வெப்சைட், ஒரு வெப்சைட் மூலமே நீங்கள் ஒரு கிளிக்கில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா விவரங்கள், நில விவரங்களை அறிய நீங்கள் எங்கேயுமே அழிய தேவையில்லை, நீங்கள் ஒரே வெப்சைட்டில் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வெப்சைட் தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.